ஒத்திசைவு யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலுக்கு மக்கள் கலை இலக்கிய கழக மாநில பொதுச் செயலாளர் தோழர் கோவன் அவர்கள் வந்துள்ளார்கள். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனால விண்ணப்பம்லாம் கொடுக்கப்படுது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன தோழர்? எஸ்ஐஆருங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்கிறாங்க. அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் சொல்லி வாக்காளர் பட்டியலை திருத்துவது. இந்த வாக்காளர் பட்டியல் திருத்துவது என்பதை இப்போ ஏன் அவசரம் காட்டுறாங்கன்னு சொன்னாக்கா, தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலுக்குள்ளே தான் அவங்களுக்கு விருப்பமான ஆட்களை சொருவதும் தேவையற்றவர்கள் நீக்குவதும் ரொம்ப விரைவாக செஞ்சாகணும். இதைத்தான் அவங்க பீகாரில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செஞ்சு இப்போ எலெக்ஷன் நடந்திருக்குது. கடந்த காலத்தில் 2002 to 2004 2 ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்படி உரிய கால அவகாசம் எடுத்துக்கொள்ளப்பட்டு தான் இந்த திருத்தம் செய்யப்படணும். தோழர், எஸ்ஏஆர்ல பீகார்ல 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. எப்படி தோழர் அது 65 லட்சம் பேர் நீக்கினாங்க? ஏன் நீதிமன்றமும் தேர்தல் நடக்க அனுமதிக்குது? முதல்ல நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, அந்த 65 லட்சம் பேரும் இவங்களுக்கு ஃபேவரான ஆள் கிடையாது. அதை அவங்க கணக்கிடுறாங்கல்ல. அதாவது இஸ்லாமியர்கள், பழங்குடி மக்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், இவங்க பெரும்பகுதி பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. அவர்களை எப்படி நீக்குவது என்கிற வகையில் தான். அது கிட்டத்தட்ட 39.3 விழுக்காடு மக்கள் இந்த 3 சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதை எப்படி நீக்கியிருக்காங்கன்னு சொன்னாக்கா, என்ன சொல்லி நீக்கியிருக்காங்கன்னாக்கா, ஒன்று அவர்கள்லாம் ஊடுருவியவர்கள், இன்ஃபில்ட்ரேட்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. இஸ்லாமியர்களை வங்கதேசத்திலிருந்து பிற நாடுகளில் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ரொம்ப பேர் செத்துட்டாங்க, இறந்தவங்க, அதனால் இறந்தவர்களை வச்சுக்க முடியாது, நீக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது இங்கேயும் ஓட்டு போட்டிருக்காங்க, அங்கேயும் ஓட்டு போட்டிருக்காங்க, டபுள் என்ட்ரி, அதெல்லாம் நாங்கள் நீக்கிறோம், ஒழுங்குபடுத்துகிறோம் என்று அவர்கள் காரணம் சொன்னாங்க. சொல்லப்பட்ட காரணம் இது. ஆனால் உண்மை நோக்கம் அவங்களுக்கு ஃபேவராக இல்லாத வாக்காளர்களை நீக்குவது என்பதுதான் அவங்களோட நோக்கம். அந்த அடிப்படையில் செய்யப்பட்டது. இதை ராகுல் இதை கண்டுபிடிச்சு தான் வெளியில் அறிவித்தார். ஏற்கனவே காங்கிரஸுக்கு அல்லது இந்தியா கூட்டணிக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருந்தது. தேர்தலுக்கு முந்தைய, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பெல்லாம் அவங்க மக்களவை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் பொழுது ஆக்சுவலாகவே பாஜக மேலே கடும் வெறுப்பு இருக்குது. அதுலேருந்து இவங்களுக்கு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக ஒரு 6 மாத காலம் அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் கர்நாடகாவில் மகாதேவபுரத்தில் அப்படி கலெக்ட் பண்ண டீட்டெயில், அந்த டேட்டாவை தான் அவர் பேசுகிறார். அவர் எப்படியெல்லாம், அதாவது எப்படின்னு சொன்னாக்கா, சில இடங்களில் சொருவுறது வாக்காளர்களை, போலி வாக்காளர்களை அல்லது அவர்களுக்கான வாக்காளர்களை சொருவுறது, சில இடங்களில் உருவுறது அப்படிங்கிற அடிப்படையில். சொருவுறதுங்கிறது கர்நாடகாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் நடந்தது. பல செய்தி ஊடகங்களில் வந்தது தான். மகாராஷ்டிராவில் 5 மாதத்தில் 1 கோடி வாக்கு அவங்க இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவல் வாக்காளர்கள் கிடையாது. அதெல்லாம் போலியாக டபுள் என்ட்ரி, ட்ரிபிள் என்ட்ரி. அந்த கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு தெரிந்த விஷயம் தான். ஒரு வீட்டில் 100க்கு மேற்பட்ட, ஒரு 10 ரூமில் ஒரு வீட்டில் 100க்கு மேற்பட்டவர்கள் குடியிருந்தது போல டேட்டா. அப்புறம் அவங்க வீட்டோட எண்ணே கிடையாது, வீடே கிடையாது. என்னடான்னு கேட்டாங்க, அது நம்பருக்கு 0, வீட்டோட எண், கதவு எண் 0. இப்படியெல்லாம் பல இந்த செத்து போனவங்களெல்லாம் வாக்காளர்னு சொல்லி ஆட் பண்ணது, இப்படி நிறைய மேனிப்புலேஷன் நடந்தது. அது இப்போ இந்த அடிப்படையில் இருந்தது அவர் ரைஸ் பண்ணுறாரு. இதில் நிறைய மேனிப்புலேஷன் நடந்திருக்குது, ஃப்ராட் நடந்திருக்குது. பிஜேபி தன்னுடைய வெற்றியை அடைவதற்காக இப்படி ஃப்ராட் தனம் பண்ணியிருக்குன்னு சொல்லி அவர் கொண்டு வர்றாரு. இன்னும் சொல்ல போனாக்கா, மோடி கடைசி வரைக்கும் இந்த வாக்கு எண்ணும்போது பின்தங்கி இருக்காரு. கடைசி நேரம் 1 மணி நேரத்தில் 5 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் வெற்றி என்று அறிவிக்கப்படுது. அதன் மீதே சந்தேகத்தை எழுப்புறாரு. அதுக்கான ஃப்ரம் தி டேட்டா அப்படி எழுப்புறாரு அவர். அதே போல தான் 5 மாத காலத்துக்குள்ள 1 கோடி வாக்குகள் இணைக்கப்பட்டிருக்குது. அதில் ஞானேஸ்வர் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் அவர் தான் பொறுப்பில் இருக்காரு என்கிற வகையெல்லாம் நிறைய டேட்டா வருது. இப்போ இந்த அடிப்படையில் தான் ராகுல் தான் இந்த சிக்கலை அவர் எழுப்புறாரு. இப்போ எழுப்புனதுலேருந்து தான் மற்றவர்களுக்கு அது குறித்த அவேர்னஸை வருது. அதுக்கப்புறம் பீகாரில் எஸ்ஐஆர் தொடங்குறாங்க. அதை நிறுத்த சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம் என்கிற பிரசாந்த் பூஷனுடைய ஒரு மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷனுடைய அந்த அமைப்பு அவங்க உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அதில் வழக்காடுவது கபில் சிபல், அப்புறம் மற்ற அமைப்புகள், டிஎம்கேவும் ஒன் ஆஃப் தி பெட்டிஷனர். அவங்க ஒரு 11 டாக்குமெண்ட்டை யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வாக்காளர்கள். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நீக்கிடுவோம் என்று சொன்னதில் அந்த 11 டாக்குமெண்ட்டும் ரொம்ப கிளவராக பண்ணிடுறாங்க பாருங்கள். ஒரு ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன். ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி மருத்துவராக நீங்கள் மருத்துவ படிக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும்.
சமஸ்கிருதம் யார் தெரிஞ்சு வச்சிருப்பா? அப்போ பார்ப்பனர்கள் தான் தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ பார்ப்பனர்கள் மட்டும் மருத்துவ படிப்பு படிப்பதற்காக அப்படி ஒரு கண்டிஷனை அப்போ போட்டாங்க. கிட்டத்தட்ட 11 டாக்குமெண்ட்டை சொல்றது, 11 டாக்குமெண்ட் பெரும்பான்மை மக்களிடம் இது இருக்காது என்பதை புரிந்து கொண்டு அந்த 11 டாக்குமெண்ட் இருக்கணும். இல்லைன்னு சொன்னா நீ வாக்காளர் கிடையாதுன்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் அது இதை கொஸ்டின் பண்ணாங்க. அதன் மீது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னதுன்னு சொன்னாக்கா, ஆதார், ரேஷன் கார்டு, அப்புறம் ஓட்டர் ஐடி, அதனால் அதையும் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னிச்ச ஒழிய இந்த எஸ்ஐஆர் என்பது தப்பு. அது குறுகிய காலத்துக்குள்ள, குறிப்பாக என்ன சொல்லப்படுச்சுனாக்கா, அது வந்து மழைக்காலம், அது ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இந்த ரிவிஷன், இந்த இன்டென்சிவ் ரிவிஷனை பண்ண முடியாது, அது அவசர கதியில் இருக்கும் என்கிறதெல்லாம் உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ளலை. பதிலாக நீங்கள் நடத்துங்க, மற்றபடி இந்த 3 டாக்குமெண்ட்டையும் இணைத்துக் கொள்ளுங்க என்று சொன்னது. முதல்ல இந்த தேர்தல் கமிஷனோட ஒத்துழைப்பு இல்லாமல் பாஜக இந்த ஃப்ராடத்தனத்தை பண்ண முடியாது. எனவே தான் 2023 ஒரு அமெண்ட் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு சொன்னாக்கா, அதற்கு முந்தைய காலத்தில் தேர்தல் கமிஷனரை, தலைமை தேர்தல் கமிஷனரையோ துணைக்குழுக்களையோ அதுக்கான சபார்டினேட் அதை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு கமிட்டி உண்டு. அந்த கமிட்டியில் யார் இடம் வருவாங்கன்னு சொன்னாக்கா, பிரதமர், அடுத்தது எதிர்கட்சியிலிருந்து ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி, அப்படிதான் அந்த கமிட்டி இருக்கும். அவங்க தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வாங்க. அதுக்கப்புறம் ஆனால் 2023 அதை மாற்றினாங்க. எப்படி மாற்றினாங்கன்னு சொன்னாக்கா, பிரதமர் அவர் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு கேபினெட் மினிஸ்டர், இப்போ யாராக இருப்பாங்க, ஆளுங்கட்சியுடைய ஒருத்தர், 2 ஆள் முடிஞ்சு போச்சா, அப்போ எதிர்கட்சி ஒரு ஆள்லாம் டம்மி. அது அப்போ தெளிவாகவே அந்த தேர்தல் கமிஷன், இந்த தேர்தல் கமிஷனையே தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு முக்கியமானது என்னன்னு சொன்னாக்கா, இதை வந்து இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. இம்யூனிட்டின்னு சொன்னாக்கா, தலைமை தேர்தல் ஆணையரை நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியாது. இவ்வளோ மேனிப்புலேஷனுக்கு காரணம் வந்து தலைமை தேர்தல் ஆணையர் தான். ஆனால் அவரை கேள்வி கேட்க முடியாது என்று சொல்லி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. 23 செய்யப்பட்ட அமெண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அவர் எல்லாம் பண்ணிட்டார் அவர். அதாவது தேர்தல் கமிஷனரை நியமனம் செய்வதில் என்ன புதிய முறை என்பதிலிருந்து தொடங்குது. அப்புறம் இம்யூனிட்டிங்கிற வகையில் அதிகாரத்தை வழங்குவது. பீகாரில் எஸ்ஐஆர் நிறுத்துறன்னு சொல்லி ஃபைட் பண்ணாங்க என்றாலும் அதை தாண்டி உச்சநீதிமன்றமும் சும்மா ஒரு பேரளவுக்கு சொல்லி இப்போ அது நடத்தி முடிக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடைமுறைக்கு வருது. இது நிறுத்தப்படுனது. இவரை குறுகிய காலத்தில் செய்யப்படக்கூடாது என்பது மட்டுமல்ல, அதில் அவங்க சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ், நார்ம்ஸ் இதெல்லாம் தப்பு என்கிற வகையில் இது உடனடியாக நிறுத்தப்படணும் என்பதுதான் நான் சொல்கிறேன். இப்போ பீகாரில் நடக்கிற தேர்தலுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் கவர்மெண்ட்டு பெண்களுக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்கு. இது தேர்தல் முடிவில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? தெரிஞ்சுதானே செய்யப்படுது. அதாவது ஓட்டுக்கு லஞ்சம் அப்படின்னு கொடுத்தாக்கா அது வந்து சட்டவிரோதம். அதுக்கு பதிலாக தேர்தலுக்கு முன்னாடி பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி, சுயசார்பை வந்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான்னு சொல்லியெல்லாம் கம்பி கட்டுறாங்க. உண்மையில் நீங்கள் பெண்களுக்கு 10,000 கொடுக்கறதுங்கிறது ஒரு ஸ்கேம். அது வந்து ஒரு ஊழல்படுத்துவது. அதுதான் உண்மை. அது அவங்களோட வளர்ச்சிகள்லாம் பெரிய அக்கறையெல்லாம் கிடையாது. நீங்கள் பெண்களை பற்றி பேசுகிறீங்க, ஒரு முதல்வரையே தனக்கு ஆதரவாக, ஏன்னா இது வந்து சிறுபான்மை மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே, அதன் மூலமாக நிதிஷ்குமாரோட சப்போர்ட்டை அவங்க உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. இது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சது தான். அது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அது ஏதோ பீகாருக்கு ஒதுக்கப்பட்டது சொல்லப்பட்டது எதுன்னு சொன்னாக்கா, பீகாரில் வந்து சாலை அமைப்பதற்கு, 6 வழி சாலை அமைப்பதற்கு, அப்புறம் இந்த டபுள் ட்ராக்கு ட்ரெயின் அது மாதிரி வந்து அமைப்பதற்கு, அப்புறம் மின்சாரம், அனல் மின் நிலையங்கள் இதை உருவாக்குவதற்கு, இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டது. அது சரிதான். அது ஏதோ மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி மக்கள் மீது அக்கறைப்பட்டு செஞ்சது போல தெரியும். அது உண்மை அது கிடையாது. அது ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி நிதிஷ்குமாரோட சப்போர்ட் வேணும் அந்த மாநிலத்துக்கு ஒதுக்குவது என்கிற வகையில். 2வது என்னன்னு சொன்னாக்கா, இந்த திட்டங்களுக்கெல்லாம் யார் கான்ட்ராக்டு அப்படின்னு சொன்னாக்கா அதானி தான். குறிப்பாக ஒன்று சொல்கிறேனே, இந்த அனல் மின் நிலையம் அமைப்பது என்கிற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏலம், ஆன்லைனில் தான் ஏலம். அதில் நீங்கள் மின்சாரம் தயாரித்து ஒரு யூனிட்டு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொட்டேஷன் கேட்குறாங்க. மற்ற கம்பெனி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அது 6.14 பைசா, 6.16 பைசா. இவர் 6.7 பைசா, 7 பைசா டிஃபரன்ஸில் அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிச்சு. அது இது எப்படி நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும். இது அவங்கக்குள்ள எல்லாம் முன்கூட்டியே பேசிக்கொண்டு அவங்க தயாரிப்பது அப்படி தானே. அப்படி ஒரே கல்லில் 3 மாங்கான்னு சொல்லலாம். பீகார் மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்டு சொல்லி பீகார் மாநிலத்தை மக்களை ஏமாற்றுவது. 2வது நிதிஷ்குமாரோட சப்போர்ட்டை உறுதிப்படுத்திக் கொள்வது. 3வது அதானி தன்னுடைய நெருக்கமான நண்பருக்கு பல லட்சம் கோடி ப்ராஃபிட்டை கொண்டு போய் சேர்க்கறது. 3வதுன்னு சொல்கிற தப்பு. அதானியோடைய
பொருளாதார நலனை உறுதிப்படுத்திக் கொள்வதும் முதல்ல. ரெண்டாவது நிதிஷ்குமார். மூணாவது தான் மக்களுக்கு என்னாக்கா, மக்கள் என்ன இப்போ 6 வழிச்சாலை இல்லைன்னு இப்போ யார் கேட்டா? இப்போ 6 வழிச்சாலையில நிலக்கரிகள் தோண்டி அதை எடுத்துட்டு போறதுக்கு, அதுல பெரிய பெரிய வாகனங்கள் செல்வதற்கு, இது எல்லாமே கார்ப்பரேட் நலன் சார்ந்தது. தோழர், பாஜக ஏன் எஸ்ஐஆர் இவ்வளவு தீவிரமா அமுல்படுத்தணும்னு விரும்புது? 100% உத்தரவாதம் எஸ்ஐஆர்ல தான் இருக்குது. அதாவது தேர்தல் கமிஷன் மூலமாக செய்யப்படுகின்ற இந்த முறைகேடு, இந்த மேனிப்புலேஷன் தான் இவங்களுடைய வெற்றிக்கு 100 விழுக்காடு உத்தரவாதம் என்பதால் தான் இது புடியா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, 2014 தொடங்கி இப்போ 24 வரைக்கும் 10 ஆண்டு காலத்தில் என்னென்னமான யுத்திகளை கையாண்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒன்று. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டா அவங்க நோட்டாவுக்கும் கீழேன்னு நம்ம சொன்னோம். ஆமாம், அப்படி தான் இருந்தது. ஆற்றுல மலரலாம், குளத்தில் மலரலாம். ஆனால் பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தாமரை பொறுத்த வரைக்கும் கோலத்தில் கூட மலராது, கோலம் பறது கூட ஆள் கிடையாது என்றெல்லாம் சொல்லி வந்த தமிழ்நாடு தான். ஆனால் இன்றைக்கி குறிப்பிட்ட விழுக்காடு வாக்குகளை அவங்க பெற்றுட்டாங்க. எப்படி முடித்தது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க ஸ்பெசிஃபிக்கான திட்டம் அது. இங்கே பொறுத்த வரைக்கும் மதம் பெரிய அளவுக்கு ரோலை ப்ளே பண்ணல, வடநாட்டை போல், வட மாநிலங்கள் போல். ஆனால் சாதி இருக்குது. பெரியார் 100 ஆண்டு காலம் களமாடிய இந்த தமிழ்நாட்டில் இன்னும் சாதி இருக்குது, சாதி வேறுபாடுகள் இருக்குது. அந்த அடிப்படையில் சாதி சங்க தலைவர்களை பிடிக்கிறான். இப்போ சாதி சங்க தலைவர்கள்லாம் இப்போ காவி சங்க தலைவர்கள்லாம் மாற்றிட்டாங்க. இப்படி யுத்தி, பணம் பொருளுது, பணம் அதுதானே. பிஎம் கேர்லேருந்து தொடங்கி என்ன பத்திரம், தேர்தல் பத்திரம், இப்படி அதே மாதிரி என்னது டெசார்ட் சாப்பரு, அப்புறம் ரஃபேலு, இப்படி பல இது எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் நிறைய டொனேஷன்ஸு. அதிகப்படியாக இந்தியாவில் நன்கொடை பெற்றது 8000 கோடி நினைக்கிறேன். அது பெற்றதெல்லாம் பாஜக தானே. அந்த பணமெல்லாம் எதுக்கு இப்படி விலை கொடுத்து வாங்குவது? யாரையும் விலை கொடுத்து வாங்கலாம். இந்த முறை அவங்க முதல்வர் ஆகிறாங்களோ இல்லையோ, ஆனால் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தில் தன்னை வைத்துக் கொள்வது என்கிற திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது. சொல்ல போனாக்கா வடக்க இப்படி தானே பண்ணாங்க, கட்சியை பிளப்பது. அந்த ஒரு ஷிண்டேன்னு ஒருத்தரை கொண்டு வந்தாங்க, ஷிண்டேவை காலி பண்ணிட்டாங்க. சிவசேனாவை ஸ்பிளிட் பண்ணி அதிலிருந்து ஏக்நாத் ஷிண்டேவை உருவி அவரை கொஞ்சம் காலத்துக்கு முதல்வராக்கி, இப்போ அவரையும் டம்மி ஆக்கி இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு. இது பீகாருக்கு நிதிஷ்குமாருக்கும் பொருந்தும். அப்படி கட்சிகளை பிளவுபடுத்தி, கட்சிகளை ஒன்றும் இல்லாமல் பண்ணி இப்போ தமிழ்நாட்டில் அந்த யுத்தி நடக்குது. என்றால் அதே மாதிரி ராமருக்கு கோயில் கட்டணும், ராமரை முன்னிறுத்தி, அப்புறம் வெறுப்பு அரசியல், மாட்டுக்கறி அரசியல், பொது சிவில் சட்டம், இந்து முஸ்லீம்களை போலரைஸ் பண்ணுறதுக்காக, அவங்கள பிளவுபடுத்துறதுக்காக, அதுக்காக சம்பவங்களை உருவாக்குவது, இப்படி பலதும் பண்ணியும் கூட கடைசியாக நடந்த தேர்தலில் அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு? சாச்சோப்பாருன்னு சொன்னாங்க, 400 சீட்டுன்னு சொன்னாங்க. கடைசியாக புட்டுக்குச்சு 240 தான். அப்போ இதுதான் அவங்களோட நிலைமை. அது என்னென்னமோ பண்ணியும் கூட கடைசியாக பலகீனம் அடைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். அப்போ அதுக்கு ஒரே வழி என்னென்ன, வெற்றியை உத்தரவாதப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரே வழி, தேர்தல் கமிஷன். அதன் வழியாக இந்த மேனிப்புலேஷன், உருவது, சொருவது, செத்தவனை உயிரோடு இருக்கான்னு சொல்கிறது, உயிரோடு இருக்கவனை செத்தன்னு சொல்கிறது, வாக்காளருக்கு நியாயமாக வாக்குரிமை பெற்றவர்களை இல்லாமல் பண்ணுறது, இதுதான் உங்களுக்கு உத்தரவாதமான வழி என்பதால் தான் இதில் ஏற்கனவே ஞானேஸ்வரரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவரு ஒரு வகையில் பிரதமருக்கு உறவுன்னு சொல்கிறாங்க, அவருடைய தாய்மாமன் பையன்னு சொல்கிறாங்க. அப்படி உத்தரவாதமான, அதுக்கு ஏற்கனவே அமெண்ட் பண்ணது 2023 ஒரு தலைமை தேர்தல் கமிஷனராக யார் வரணுங்கிறதும் என்கிற வகையில் அங்கேருந்து தொடங்குது. எனவே ராமர் கை கொடுக்கல, அதனால தானே திட்டினாரு. ராமர் கை கொடுக்கல என்பதால தான் அவர் பூரி ஜெகநாதர்களை பற்றி புகழ்த்தாரு பீகாரில். அப்புறம் இங்கே முருகர்னாரு. அவரை பொறுத்த வரைக்கும் கடவுளாவது ஒன்றாவது, கை கொடுத்தா கடவுள் இல்லைன்னு சொன்னாக்கா எதிரி என்பது அவருங்கிறது இல்லை. அவர் ஒரு பிம்பம், பாஜகவால் முன்னிறுத்தப்படுகின்ற பிம்பம். மொத்தத்தில் பாஜகவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியே என்னவா இருக்குன்னு சொன்னாக்கா, இப்படி அந்த மாநிலத்தில் ஸ்பெசிஃபிக் என்ன பண்ணினாக்கா ஜெயிக்க முடியும் என்பது அவங்களோட திட்டம். அந்த அடிப்படையில் இது ஸ்பெசிஃபிக் திட்டம் என்பதை விட இது இப்போ இந்தியா முழுக்க இந்த திட்டம் அவங்களுக்கு கை கொடுக்குது என்பதால தான் அது மகாதேவபுரா தொடங்கி மகாராஷ்டிரா, பீகார், இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துருக்குது. எனவே அதனால தான் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தாலும் எஸ்ஐஆரை நான் நடத்திய தீர்வுன்னு சொல்வதற்கு இது உத்தரவாதமான வெற்றிக்கான வழி என்பது. ஃப்ராடு வழி, ஆனால் உத்தரவாதமானது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பல லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்காங்க தொடர். அவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்கறது சரியா? அது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா குஜராத் மாநிலத்திலேருந்து ஒரு இஸ்லாமியர் ஒருத்தவர் அமெரிக்காவில் மேயராக எலெக்ட் ஆகிருக்காரு. வேற ஒரு நாட்டுக்கே ஒரு மேயராக எலெக்ட் ஆகிருக்காரு, அதாவது குடியுரிமை பெற்றார். அந்த அடிப்படையில் அது ஒன்றும் சிக்கல் கிடையாது.
எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களும் எந்த மாநிலத்துக்கும் இடம்பெயர்ந்து செல்லவோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வாக்குரிமை பெறுவது என்பது அது ஒன்றும் தவறில்லை. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, இடம்பெயரக்கூடியவர்களை வாக்காளர்களாக எப்படி மாற்றுவது என்கிற திட்டத்தின் அடிப்படையில் தான் இப்போ பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் வாக்களிப்பதற்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன பேசிட்டு இருக்காருனாக்கா, தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி இருக்குது, பீகார் மக்களை ரொம்ப துன்புறுத்துது, இதெல்லாம் பேசுகிறாரு. அதுக்கான எந்த டேட்டாவும் கிடையாது. ஒருத்தர் சொன்னார், நான் இங்கே பீகார்லேருந்து இங்கே வரும்போது ஒரு தொழிலாளியாக வந்து இங்கே நான் படிக்க தொடங்கினேன். பச்சையா பாஸில் நான் நந்தனம் கல்லூரியில் தான் பிஏ படித்தேன், பச்சையா பாஸில் எம்ஏ படித்தேன், அப்புறம் சைதாப்பேட்டையில் நான் பிஎட் படிச்சிட்டேன். ஒரு தொழிலாளியாக வந்தேன், நான் இப்போ ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், எனக்கு தமிழ்நாடு ரொம்ப சேஃபாக இருக்குது, எனக்கு எந்த சிக்கலும் கிடையாது அப்படின்னு சொன்னார். எங்கே குடியிருக்கீங்க அப்படின்னு நெறியாளர் கேட்ட பொழுது, நான் குடியிருக்கிறது கோபாலபுரத்தில் என்கிற அளவுக்கெல்லாம் அவர் சொன்னார். அவர் அதனால் ஒரு சேஃபான ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடு. நான் என்ன கேட்குறேன்னா, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது முதல்ல தப்பு. இங்கே துன்புறுத்துறாங்கன்னு நீ ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு சொன்னாக்கா மோடி அவர்களே, அவங்க எதுக்கு பீகார் விட்டு இங்கே வந்தாங்க, ஒரிசா விட்டு இங்கே வந்தாங்க? அந்த மாநிலத்திலே வாழ்வதற்கு பொருத்தமான சூழலை நீங்கள் அமைத்து தர வேண்டியதானே? அங்கே என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அவங்க சொர்க்கம் போல பார்க்குறான். ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் 150 ரூபா தான், ஆனால் மாதம் முழுக்க வேலை கிடையாது. அது அப்படி வறுமையில் இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டை சொர்க்கமாக பார்க்குறாங்க. நீ தமிழ்நாட்டை திட்டிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பேசுகிறாரு, எனக்கு இந்த முறை எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் 1 கோடி பேருக்கு பீகார் மக்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தருவோன்ட்டு. அதை சட்டையராக கேட்டாங்க, எங்கே தமிழ்நாட்டிலையான்னு கேட்டாங்க. நீங்கள் வாக்களித்தாலும் கூட வாக்களிப்பு தான் வேணால் பீகாரை வாக்களிக்கலாம், ஆனால் வேலை வாய்ப்பு வழங்குவது தமிழ்நாடு தான் என்கிற அளவுக்கு தான் இருக்குது அது. அதனால் இதை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கே வேணாலும் இடம்பெயரலாம், அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கலாம், அது ஒன்றும் சிக்கல் கிடையாது. ஆனால் இதில் ஒரு நோக்கம் இருக்குது. தோழர், நம்ம இவ்வளோ நாளாக ஓட்டு போடாதீங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஏன் இந்த எஸ்ஐஆரில் இவ்வளோ கேர் எடுத்து நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம்? நம்ம அதாவது பாஜக ஒரு ஃபாசிஸ்ட் அமைப்பு, அது ஒரு பாசிச கட்சி. அது உலகம் முழுக்க பாசிசம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னாக்கா, அது புரூட்டலாக, அது ஆயுத அடக்குமுறையின் மூலமாக ஆட்சியை கைப்பற்றியது. இங்கே இந்தியா பொறுத்த வரைக்கும் இதுவும் ஃபாசிசம் தான். ஆனால் அதுக்கான வழிமுறை சட்டபூர்வமாகவே பாசிசத்தை கொண்டு வருவது என்பதை திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் தேர்தல், அந்த டொமைன் சொல்கிறோம்ல, இந்த தேர்தல் களத்தை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்பதற்காகத்தான். அதாவது அதோடைய உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உருவிடுறது இப்போ ரொம்ப ஹாலோவாக இருக்குது. அரசமைப்பு சட்டமே, அரசமைப்பு சட்டம் வழங்கி வந்த அதில் நிறைய குறைகள் இருக்குது, நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். அது வழங்கிய உரிமைகள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பேற்று இவர்கள் 22 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனில் அரசமைப்பு சட்டத்தில் 8 அமெண்ட் பண்ணியிருக்காங்க, திருத்தம் பண்ணி சட்டமாக மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள், மாநிலங்கள், மொழி, இப்படி பல விஷயங்களில் சிறுபான்மை, இப்படி பல பிரிவினர்களுடைய உரிமைகள் அல்லது வாழ்வாதாரம் இதையெல்லாம் பறிக்கின்ற வகையில் 1562 சட்டங்களை ஒழிச்சு கட்டிட்டாங்க. சட்டபூர்வமாகவே 131 அமெண்ட்மெண்ட்ஸ் நடத்தப்பட்டு கடைசியாக இதோட இது வரைக்கும் 131. இப்போ இதன் வழியாகவே உரிமையை பறிக்க முடியும். அதாவது ஜனநாயகத்தை ஒழிப்பதற்கு இப்படி சட்டபூர்வமான வழியை கையாண்டு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இந்தியன் பெனல் கோடு இருக்குல்ல, அதுவும் மாற்றப்பட்டிருக்கல. ஐபிசிங்கிறது இப்போ பாரதிய நியாய சங்கேதா அப்படின்னு மாற்றப்பட்டிருக்குல்ல. தனியாக சிறப்பு சட்டமாக இருந்த உப்பாவோ அல்லது தேச துரோக வழக்கு இருக்குல்ல, இதுவெல்லாம் இப்போ தனியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதோடைய பிரிவுகள் எல்லாருமே உள்ளே வந்துருச்சு இப்போ பொது சட்டத்திலே. சாதாரண மக்களை கூட நீங்கள் தேச துரோக வழக்கில் கைது செய்ய முடியும், பனிஷ் பண்ண முடியும், அதே போல் உப்பாவரை பண்ண முடியும் என்பதெல்லாம் வந்துருச்சு இல்லை. ஆக சட்டபூர்வமான வழிகளிலேயே ஜனநாயகத்தை ஒழித்து கட்டுவது, அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அனைத்தையும் உருவிடுறது என்கிற வகையில் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சட்டபூர்வமாகவே அவர்கள் இந்த பாசிசத்தை நிறுவதை நாம் தடுக்க வேண்டும். தேர்தல் கமிஷனரை நீக்கணும்னு சொன்னாக்கா 2003 அமெண்ட்னு சொன்னல, அதில் இதுவும் ஒன்று. 2 இதுலையும் மக்களவையிலையும் மாநிலங்கள் 2லையுமே 2/3 மெஜாரிட்டி இருக்கணும், இருந்தால் தான் அவரை நீக்க முடியும். இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அப்படி பாராளுமன்றத்தை பயன்படுத்தி கொண்டு, மெஜாரிட்டியை பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஜனநாயக விரோத நடவடிக்கையை ஜனநாயகத்தை பயன்படுத்தி கொண்டு. எனவே அவர்களை தேர்தல் களத்திலையும் வீழ்த்த வேண்டியிருக்குது, அந்த களத்திலையும் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது. அதே சமயத்தில் வெறும் அவங்க தேர்தல் வெற்றி தோல்வியில் மட்டும் அவங்களோட திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதில்லை. நீங்கள் தேர்தலே அவங்க இந்த முறை தோத்தாலும் கூட அவங்க ஏற்கனவே வேறு ஒரு வகையில் ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. அது என்னன்னு சொன்னாக்கா, அது நீதித்துறையில், நிர்வாகத்துறையில், நீதித்துறை, நிர்வாகத்துறை,
அப்புறம் வந்து ஊடகம். ஊடகங்கள், லெஜிஸ்லேட்டிவ் எல்லாத்துலேயுமே அவங்க வச்சிருக்கிறாங்க. அதில் அவங்க ஆளுகளாக இருக்கிறாங்க. நீங்கள் என்ன தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஐபிஎஸ் ஐஏஎஸ் எடுத்துக்கிட்டாக்கா பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. பேர் தான் திமுக ஆட்சி, திராவிட மாடல். ஆனால் இப்படி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கே இந்த நிலைமைனாக்கா நீங்கள் வட மாநிலங்களை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாத்துலையும் இருக்காங்க. இதில் வேற ஆர்எஸ்எஸ்ஸில் வெளிப்படையாக அவர்கள் மெம்பராக இருக்கலாம் அப்படின்னு அமெண்ட் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. எனவே நீங்கள் தேர்தல் வெற்றி தோல்வியால் மட்டும் இல்லை, தேர்தலே தோத்தாலும் கூட அவர்களுடைய காவி திட்டத்தை, கார்ப்பரேட் திட்டத்தை அவர்கள் இந்த துறைகள் இருக்கு இல்லையா, இதன் வழியாக வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. அது மிகப்பெரிய மக்கள் அடிச்சு தான். அது கீழிருந்து மக்கள், உழைக்கின்ற மக்கள், விவசாயிகளை, தொழிலாளர்களை, மாணவர்களை, பெண்களை இணைத்து கொண்டு கீழே இருந்து ஒரு போராட்டம் நடத்தணும். அதனால இந்த 2 வகையில போராட்டம் நடத்தினாதான் பாயசத்துடைய நகர்வை தடுத்து நிறுத்த முடியும், பாயசத்தை முழுமுற்றாக ஒழிக்க முடியும் என்கிற வகையில தான் நாம 2 போராட்டம் நடத்தணும் என்று சொல்கிறோம். நம்ம தொடர் சமீபத்தில் இலங்கையில், பங்களாதேஷில் மக்கள் எழுச்சி நடந்தது, நேபாளத்தில் கூட சென்சி புரட்சி நடந்தது. அது மாதிரி இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்னுடைய புரிதல் என்னன்னாக்கா, இப்போ நேபாளத்தில் நடந்த இந்த இன்சர்ஜென்சி கிளர்ச்சி என்பது ஒரு ஆன்டி இன்கம் கட்சின்னு சொல்லுவாங்க. அரசின் மீது, அந்த ஆட்சியின் மீது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு வெறுப்பிலிருந்து நடத்தப்பட்டதா தெரியுது. ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு புரிதலோடு நடத்தப்பட்டதா தெரியல. அது சொல்ல போனாக்கா மன்னராட்சியை ஒழித்து கட்டிவிட்டு அங்கே ஒரு ஜனநாயக ஆட்சி அங்கே கொண்டு வரப்பட்டது. அது இல்லை, நான் வந்து அந்த புரட்சியை நடத்தியவர்கள் எல்லோருமே, அதாவது இப்போ நடத்தின ஜென்சி புரட்சி அனைவருமே அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஒரு தாட்டு கிளாரிட்டி இல்லைன்னு அப்படி சொல்லலை அதை. ஆனால் இதுதான் முக்கியமாக ஒரு ரோலை ப்ளே பண்ணது. அதாவது அரசுக்கு எதிர் மனநிலை தான் பண்ணது. அது அந்த அடிப்படையில் பண்ணாங்க. அது ரொம்ப சில வரம்புகளை மீறி கொளுத்துனது, கொலை செய்வது, பிரதமருடைய இணையர் மனைவி நினைக்கிறேன், அவங்களே வந்து அந்த கட்டடம் எரிக்கப்பட்ட போது அதில் அவங்க இறந்து போனாங்க என்பது அளவுக்கு வெறுப்பு நடந்தது. அது அதான் என்ன காரணம்னு சொன்னாக்கா, மன்னராட்சி சரியில்லைன்னு சொல்லி தான் மக்கள் ஆட்சி, ஜனநாயக ஆட்சியில் கொண்டு வந்தோம். ஆனால் அதுவே என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஊழல் நிரம்பி இருக்குது, லக்ஸரியாக இருக்குது, அந்த குடும்பத்தார்களுக்கு சரியாக வழங்குவது என்பதாக அது போகுது. ஆனால் அங்கே வறுமை இருக்குது, விலைவாசி 8 மடங்கு உயர்ந்திருக்குது, அங்கே கூட இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கெல்லாம் வேலை கிடையாது. அந்த கோபத்திலிருந்து கிட்டத்தட்ட இலங்கையும் அதே மனநிலை தான். அந்த கோபத்திலிருந்து நடத்தப்பட்ட ஒரு இன்சர்ஜென்சி அல்லது கிளர்ச்சி, ஒரு எழுச்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். இலங்கையிலையும் அது குறிப்பாக தமிழ் மக்கள் மீது சொல்லப்போனால் அந்த போராட்டம் நடத்துறது தமிழர்கள் மட்டும் இல்லை. ஏன்னா தமிழர்கள், சிங்களர்கள் என்கிற இனவெறுப்பை உருவாக்கி அந்த ஆட்சியை அவர்கள் நீடித்து கொண்டார்கள் என்றாலும் கூட அவங்களால் நீடிக்க முடியல. ஏனென்றால் பொது எல்லா மக்களுக்கும், அந்த இனம் கடந்து எல்லா மக்களுக்கும் பொருளாதார பாதிப்பு, வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், அடக்குமுறை. நீங்கள் சிங்கள உழைப்பாளிகள், சிங்கள தொழிலாளர்கள், விவசாயிகள் போராடினாலே கடுமையான அடக்குமுறை. இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே ராஜபக்ஷ ஆட்சிக்கு எதிரான ஒரு கோபமாக வெடித்தது. அது அந்த கோபம் இந்தியாவில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் சிறப்பு என்னன்னு சொன்னாக்கா, இது ஒரு ஐடியாலஜிக்கல். அதான் நான் சொன்னேன், இந்த காவி பாசிசம்னு சொல்கிறோமே, கார்பரேட் நலனை அடிப்படையாக கொண்ட இந்த காவி, இதற்கு ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ் இருக்குது. அதுதான் பார்ப்பனியம். அதுதான் இந்த இந்தியாவில் சாதி அதை இன்னும் ரொம்ப கெட்டிப்படுத்துவதற்கான வேலைகள் செய்வது, அதில் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவது, சாதிய கட்டமைப்பு அப்படியே கட்டி காப்பது. இதில் இன்னொரு முக்கியமானது என்ன சொன்னால், சாதிய கட்டமைப்பு இருக்கணும்னு விரும்பி அதில் எதுவும் தொடரதில்லை, அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை. ஆனால் வர்க்கமாக, தொழிலாளி வர்க்கமாக திரண்டு விடக்கூடாது என்பதற்காக 44 தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்கள் ஒழிக்கப்பட்டுருச்சு. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அதை ஒழிச்சிட்டு 4 தொகுப்புகளாக மாற்றினது. சங்கம் வைக்கக்கூடாது, சங்கமாக திரண்டாதான் தொழிலாளி வர்க்கம் போராடும், வெற்றி, அதுல இருந்து நம்பிக்கை கிடைக்கும். தொழிலாளி வர்க்கமாக திரண்டாதான் அது நம்பிக்கை பெறும். ஆனால் சங்கமே தொடங்கக்கூடாது என்கிற வகையில இந்த சட்ட திருத்தம் வந்ததால இப்போ ஆக்சுவலாக தங்கங்களே இல்லை, தொழிலாளர் ஒற்றுமை கிடையாது, எல்லாம் கிக் ஒர்க் ஆகி போச்சு. தொழில் முறையே, அந்த முறையே பழைய முறை கிடையாது. இண்டஸ்ட்ரியல், பொதுத்துறை இதெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக எல்லாருமே தனித்தனி நபர்கள், கிக் ஒர்க்கு, அப்ளிகேஷனு, சொமேட்டோ, ஸ்விக்கி என்கிற வகையில் அப்படி தொழிலாளர்களை சிதறடைப்பது, சங்கத்தை இல்லாத ஒழிப்பது, அதன் வழியாக வர்க்கம் என்கிற உணர்வை ஒழித்து கட்டுவது, நம்பிக்கை இல்லாமல் அழிப்பது என்கிற வகையில் செய்ததன் மூலமாக அவன் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகிறான்னு சொன்னால் மதமாக போகிறான், ஜாதியாக போகிறான். இது திட்டமிட்டு செய்யப்படுவது. காவி பாசிசத்தின் ஆயுள் நீடித்து கொண்டிருக்குது. இன்னைக்கு காவிக்கு எதிராக அம்பேத்கர், பெரியார், வள்ளலார், அதே போல வைகுந்தர், கேரளத்தை எடுத்துக்கொண்டாக்கா அங்கே ஐயங்காளி, காவியை விரட்டி அடிக்கின்ற ஒரு சக்தியாக நிச்சயம் மாறும். இந்தியாவில் அந்த மாற்றம் நிகழும். அது மிகப்பெரிய மக்கள் எழுச்சியாக நடக்கும். ஒத்திசைவு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப நன்றி.